அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புளிப்பான திராட்சை கனிகளும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கருணையும் இந்த வரலாற்று நிகழ்வு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தோழர்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு வயதான முதியவர் தன்னால முடிஞ்ச திராட்சை பழங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பா கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்போ நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. அடுத்து 2வது பழம், 3வது பழம், இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களுக்கும் அந்த பழத்தை சாப்பிடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஆனால் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கொடுக்காமலே சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ற சந்தேகத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழங்களை ஒன்னொன்னா பிரித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த பழக்கூடையுமே முடிஞ்சு போயிடுச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. எப்பவுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யவே மாட்டாங்களே, கொஞ்சமா இருந்தாலும் எல்லாருக்கும் பகிர்ந்து தானே கொடுப்பாங்க, இது என்ன இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரே சந்தேகமும் குழப்பமுமா இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த முதியவருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நம்ம தோட்டத்து பழங்கள், அதாவது நம்ம வாங்கிட்டு வந்த பழங்கள், நம்ம அன்பளிப்பா கொடுத்த பழங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருச்சு, எல்லா பழங்களையுமே அவங்களே சாப்பிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களாம். அப்போ நம்ம நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்களாம், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பவுமே இப்படி செய்ய மாட்டீங்களே, அன்பளிப்பா எது கிடைச்சாமலும் அல்லது உங்களுக்கு எது கிடைத்தாலும் அங்குள்ள எல்லாருக்குமே பகிர்ந்து தானே கொடுப்பீங்க, இது என்ன இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், அந்த திராட்சை பழங்கள் ரொம்பவே புளிப்பாக இருந்தது. ஒருவேளை நான் அதை அவங்க முன்னாடியே அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்தா, ரொம்ப யாராவது ஒருத்தவங்க அல்லது 2 பேர் அந்த புளிப்பான பழங்களை சாப்பிட்டு, இப்போ புளிப்பு சாப்பிட்டா நம்ம முகம் ஒரு மாதிரி மாறும்ல, அந்த மாதிரி உங்கள் முகத்தை மாற்றியிருந்தால் அல்லது அந்த புளிப்பு தாங்க முடியாமல் உங்கள் முகம் மாறி இருந்தால் அந்த அன்பளிப்பு கொடுத்தவருடைய மனம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும், அவங்களுடைய மனசு வேதனைப்பட்டிருக்கும். என்னடா நம்ம புளிப்பான பழங்களை அன்பளிப்பாக கொடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்க நமக்கு புளிப்பான பழங்களை தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வரலை, ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தாங்க, அது புளிப்பாக இருந்தது. ஒருவேளை நான் அவங்க எல்லாருக்கும் பழங்களை கொடுத்து அதில் நீங்கள் யாராவது முகம் செலுத்து அதை அவருக்கு மனது கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தராமலே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பிள்ளைகளை, இந்த வரலாற்று நிகழ்வுலைங்க நம்ம முக்கியமான படிப்பினைகள் எடுத்துக்கிறோம். படிப்பினைகள்னு லெசன்ஸ் தான். ஆமாம் பிள்ளைங்களா, என்னென்ன அப்படின்னா, இப்போ நமக்கு யாராவது கிஃப்ட் பண்ணுறாங்க, யார் வேணாலும் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை டீச்சர்ஸாக இருக்கலாம், யார் நமக்கு என்ன கிஃப்ட் பண்ணாலும் அதை ஸ்மைலோட நம்ம ஏற்றிக்கிறோம். அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம், ஒரே ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், எரேசராக இருக்கலாம், சின்ன பொருளாக இருக்கலாம், உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருளாக இருக்கலாம், இதுதானே இது என்கிட்டயே இருக்கே, அல்லது இது இப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி வாங்கியிருக்கலாம், அது எனக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அப்படி எதுவுமே சொல்லாமல் அவங்க என்ன தராங்களோ அதை சந்தோஷத்தோடு வாங்கிக்கணும். கொடுக்குறவங்களுடைய அன்பை தான் நம்ம அதில் பார்க்கணுமே தவிர என்ன பொருள் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல நம்மளுடைய கவனம் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை கொடுக்குறவங்க நம்ம அப்பாவாக இருந்தாலும், அதாவது டெய்லி நம்ம கேட்குறோம் இல்லையா, அப்பா இன்னைக்கு நோட் வாங்கிட்டு வர சொன்னாங்க, இன்னைக்கு பென்சில் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டு நம்ம அப்பா அம்மா கிட்டே நம்ம வாங்குகிறோம். அப்படியே நீங்கள் அவங்க அப்பா கிட்டே கேட்டு அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. நான் இது இப்படி கேட்கல, எனக்கு இப்படி பிடிக்காது, எனக்கு அந்த நோட் தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்காமல் உங்கள் அப்பா அவரால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருப்பாரு, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ உங்கள் அம்மா உங்களுக்காக சமைச்சு தராங்க அப்படின்னா, இந்த உணவா, இது எனக்கு பிடிக்காதே, இந்த உணவு இப்படி செய்யக்கூடாதே, இதுவே அப்படின்னு நம்ம குறை சொல்லாமல் எந்த உணவு கிடைத்தாலும் என்ன பொருள் நமக்கு கிடைத்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி சாப்பிட்ற பழக்கத்தை உண்டாக்கிக்கணும். இனிமேல் செய்வீங்கள் தானே? இதே மாதிரி இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை நீங்களும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.